ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக வந்திருக்காரு. இந்த மாதிரி ஏன் கேப்டனால் வர முடியலன்னு சொல்லி கேட்டால் எல்லாமே டைமிங் தான் காரணம். அவர் அரசியலுக்கு வந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா, கலைஞர்னு சொல்லி 2 மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் இருந்தாங்க. அவங்கள கூட போட்டி போட்டு அவங்கள மிஞ்சி அரசியல் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் செஞ்சதே மிகப்பெரிய விஷயம். இந்த 2 பேர் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கும்போது கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10% ஓட்டு வாங்கி அதுக்கப்புறமாக வந்து அதிமுக கிட்ட பேரம் பேசி 41 சீட்டு வாங்கி திமுகவை தள்ளி விட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதவி பிடிக்கிறதெல்லாம் வந்து ஈஸியான விஷயமே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் அவர் அன்னைக்கு செஞ்ச விஷயமே வந்து மிகப்பெரிய சாதனை தான். அதில் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய உடல்நலம் வந்து சரியில்லாமல் போனது தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த உடல்நலம் மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்தால் நிச்சயமாக அரசியலில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர் முன்னேறி போயிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அப்போ வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் அரசியலுக்கு வர்ற ஐடியாவில் இருக்கீங்கிற மாதிரி தெரியுது, எப்படி வர்ற ஐடியா இருக்குதான்னு சொல்லி கேட்டப்போ, கண்டிப்பாக வருவேன், ஒரு கை பார்க்காம நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆக்ரோஷமாக சொன்னார். சொன்ன மாதிரியே அரசியலுக்கு வந்து ஒரு கை பார்த்தார். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. மிகப்பெரிய ஒரு 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 சவாலாக அதிமுகவுக்கு கேப்டன் வாழ்ந்த காலத்தில் இருந்தார் அப்படிங்கிறதுல யாரையும் மறுக்கவே முடியாது. இந்த அரசியல் பதவி, கட்சி இது எல்லாவற்றையும் தாண்டி கேப்டன் மீது தமிழக மக்களுக்கு எப்போதுமே மிகப்பெரிய மரியாதையும் பாசமும் இருக்கும் அப்படிங்கிறது மாற்ற முடியாத உண்மை. அது எந்த காலத்திலும் போகவே போகிறதில்ல. வாழ்க கேப்டனின் புகழ்.